almost everything you need to know. ஹலோ நண்பா, நீங்கள் கிரிக்கெட் மேட்சஸை பார்ப்பீங்கன்னா இல்லை கிரிக்கெட் விளையாடுவீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்டோட ஸ்வீட் ஸ்பாட்னா என்னன்னு தெரியும். பேட்டோட மிடில் பர்ஃபெக்டாக அடித்தா ஒரு சவுண்ட் வரும் பாருங்க. இதை தான் நம்ம ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்லுவோம். அங்கே அடித்தாதான் ஒரு பேட்ஸ்மேன் எய்ம் பண்ண இடத்துக்கு அந்த பால் போகும். அதே மாதிரி நம்ம ஒரு ஜீனியஸ் மாதிரி ஒர்க் பண்ணோம்னு நினச்சோன்னா நம்ம பிரெயினோட ஸ்வீட் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணணும், இல்லை ஸ்வீட் ஸ்பாட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும். ஏன்னா இந்த ஸ்வீட் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணாதான் இந்த உலகத்தில் இருக்க ஹை அச்சீவர்ஸ் மாதிரி செம சூப்பரான ஒர்க்கை நம்மளால் பண்ண முடியும், புது புது சூப்பரான கிரியேஷன்ஸை உருவாக்க முடியும். ஸோ நீங்கள் ஜீனியஸ் லெவலில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம த லீடிங் பிரெயின்ன்ற புக்ல இருந்து நம்மளோட பிரெயினோட ஸ்வீட் ஸ்பாட்ல எப்படி ஒர்க் பண்றதுன்னு கத்துக்க போறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த புக்கோட ஆத்தர் நம்ம பீக் பர்ஃபார்மன்ஸ் அச்சீவ் பண்ண ஒரு 3 விஷயம் தேவைப்படும் சொல்றாங்க. அந்த 3 விஷயம் நான் என்னன்னு சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஆத்தரோட ஆபீஸ்ல நடந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஆத்தரோட ஆபீஸ்ல ஒரு நாள் அவங்க நார்மலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு புது ஆள் அவங்களோட ஆபீஸை விசிட் பண்ணாங்களாம். அந்த ஆள் அவர் கையில ஒரு பேக்கை வச்சிருந்தாராம். என்னன்னு தெரியல, திடீர்னு அந்த ஆள் அந்த ஆபீஸோட சென்டர்ல நின்னுட்டு பேக்ல இருந்து ஒரு காலி கண்ணாடி பாட்டிலை எடுத்து அது ஆஃபீஸோட நடுவில் பட்டுன்னு தேங்காய் உடைக்கிற மாதிரி தூக்கி போட்டு அடிச்சாராம். அந்த கண்ணாடி பாட்டில் பீஸ் பீஸாக உடஞ்சி தெறிக்க ஆரம்பிச்சது. இதே மாதிரி அந்த பேக்ல இருந்து இன்னும் நிறைய பாட்டில்ஸை வெளியே எடுத்து அதை ஒன்னா போட்டு பட்டுன்னு உடைச்சிக்கிட்டே இருந்தாராம். அவர்கிட்ட இருந்த பாட்டில்லாம் உடைச்சு முடிச்சுட்டு, நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் லெசனை சொல்லித்தர போறேன்னு சொல்லி அந்த ஆஃபீஸில் இருக்க எல்லா எம்ப்ளாயீஸையும் அந்த இம்பார்ட்டன்ட் லெசனை கத்துக்கிறதுக்கு இந்த கிளாஸ் பீசஸை தாண்டி வெறும் காலில் நடந்து வர சொன்னாரு. பார்த்து வாங்க, இல்லை காலில் அடிபட்டு ரத்தம் வந்துடும் சொன்னாரு. அவர் இப்படி சொல்றத கேட்ட உடனே எல்லாருமே பார்த்து பத்திரமா அவங்க காலில் அடிபடாம அந்த கிளாஸ் பீசஸ் தாண்டி வந்தாங்க. இந்த வேலையை செய்யும் போது அவங்க யூஸ்வலா வேலை செய்யற மாதிரி அவங்க டிஸ்ட்ராக்டடாவே இல்ல, ரேண்டம் இமெயில்ஸை செக் பண்ணிட்டு இல்ல, போன்ல என்ன மெசேஜ் வந்துட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இல்ல. ஏன்னா அவங்க இந்த டாஸ்கை பண்றப்ப ஆத்தர் சொல்ற அந்த பீக் பர்ஃபார்மன்ஸ்க்கு தேவைப்படுற 3 விஷயம் இருக்கு. அந்த 3 விஷயம் என்னன்னா ஃபன், ஃபியர் அண்ட் ஃபோக்கஸ். ஒரு ஜீனியஸ் மாதிரி ஒர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த 3 விஷயம் தான் தேவை. அதில் தேர்டாக சொன்ன ஃபோக்கஸ் அண்ட் ஃப்ளோ ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால அந்த ஃப்ளோ ஸ்டேட்டை ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபன் அண்ட் ஃபியர்ன்ற எலிமெண்ட்ஸ் கரெக்டான குவான்டிட்டி இல்லை ப்ரொபோர்ஷன்ஸில் தேவைப்படும். ஏன்னா நீங்களே நினச்சி பாருங்களேன், நீங்கள் ஒரு காலேஜோ இல்லை ஸ்கூலோ இல்லை உங்கள் ஆஃபீஸில் இருந்தே பப்ளிக்காக ஒரு பெரிய காம்படிஷன் நடக்க போகிற இடத்துல உங்களோட ப்ரெசன்டேஷனை ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த காம்படிஷனுக்கு வர போகிறவங்களாம் செம்ம இன்டெலிஜென்ட் ஆனவங்க, அதை ஜட்ஜ் பண்ண போறவங்களும் ரொம்ப முக்கியமானவங்க. இதனால இந்த பிரசன்டேஷன்ல நீங்க பண்ண போற விஷயம்லாம் செம ஹை லெவலா இருக்கணும். ஸோ நீங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றீங்க, உங்க பிரசன்டேஷன் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போறீங்க. ஆனா நீங்க அந்த காம்படிஷன்ல பிரசன்ட் பண்ண போற ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்க பண்ண போற பிரசன்டேஷனோட கான்செப்டே டோட்டலா தப்புன்னு உங்களுக்கு தெரிய வருது. இதை போய் இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டேஜ்ல பிரசன்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடும் தெரிஞ்சு போச்சு. இந்த சிச்சுவேஷன்ல உங்க பிரெயின் சூப்பரா வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அந்த சிச்சுவேஷன் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். ஆனால் இப்போ இன்னொரு சிச்சுவேஷனில் உங்களை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இல்லை செகண்ட் ஸ்டாண்டர்ட் பசங்க கூட உட்கார வச்சு அடிஷன் சப்ராக்ஷன்லாம் பண்ண சொல்கிறாங்கன்னா, இதை தான் டெய்லி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் 1 மந்த்துக்கு பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு 5-6 வயசு ஆகுதுன்னா அது நல்லா தான் இருக்கும். ஆனால் காலேஜுக்கு போகிற வயசில் இருக்க உங்களை போய் இதை டெய்லி பண்ண சொன்னாங்கன்னா உங்கள் பிரெயின் பீக் பர்ஃபார்மன்ஸில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல கடைசி நேரத்தில் போய் இந்த மாதிரி ஆகிடுச்சேன்னு ஃபியர் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நீங்க பர்ன் அவுட் ஆகிடுவீங்க. ஸோ அங்கே பீக் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. கையெல்லாம் நடுங்கும், என்ன பண்றதுன்னு தெரியாம 1+1 5ன்னு சொல்ற நிலைமையில இருப்பீங்க. ஆனா அதே நேரத்தில் செகண்ட் சிச்சுவேஷன்ல உங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு வேலையை கொடுக்கறதுனால இதெல்லாம் போய் நம்ம பண்ணணுமா, நம்ம ரேஞ்சுக்கு நம்ம எங்க இருக்கணும்னு உங்க பிரெயினுக்கு இதெல்லாம் ஒரு வேலையான்னு ரொம்ப போரிங்கா இருக்கும். ஸோ உங்கள் பிரெயினை பீக் பர்ஃபார்மன்ஸில் கொண்டு ஒரு ஜீனியஸ் மாதிரி ஒர்க் பண்ண வைக்க இந்த கிராஃபில் காட்டுற மாதிரி நீங்கள் கரெக்டான அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இல்லை ப்ரெஷரில் ஒர்க் பண்ணணும். அது புதுசாகவும் சேலஞ்சிங்காகவும் ஃபன்னாகவும் இருக்கணும். ஸோ வேலையை செய்யணும்னு சொல்லும்போது உங்கள் பிரெயினுக்கு ஃபன் அண்ட் ஃபியர் கரெக்டான அமௌண்ட்டில் கிடச்சா அந்த பீக் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க டைம்ன்ற கான்செப்டே மறந்து, அதாவது டைம் போகிறதே தெரியாமல் கம்ப்ளீட் ஃபோக்கஸோட ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஏன்னா நீங்கள் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியை பண்ணுறப்ப உங்கள் பிரெயின்ல நீங்க வீடியோ கேம் விளையாடுற மாதிரி டோபமைன் ரிலீஸ் ஆகும். டெட்லைன் கொடுத்து ஸ்ட்ரெஸ் கரெக்டான லெவல்ல இருக்கிறப்ப உங்க பிரெயின்ல நார் அட்ரினலினும் ப்ரொடியூஸ் ஆகும்.
ஸோ இந்த பயோகெமிக்கல்ஸ் அண்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்லாம் நம்ம பிரெயினில் வரப்ப இது ஃபன்னான டாஸ்க்டா, ஆனால் அதே நேரத்தில் இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க்னு சொல்லி உங்கள் பிரெயின் வந்து நீ இப்போ இதுக்காக ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணும்னு அதோட பீக் பர்ஃபார்மன்ஸை கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணிடும். சோம்பேறித்தனப்படாமல் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இந்த பீக் பர்ஃபார்மன்ஸை நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணுறதுக்கு வாங்க ஒரு கேம் விளையாடுவோம். இப்போ உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிட்டு இருக்க வீடியோவில் இப்போ இந்த கப்புக்குள்ள இந்த சின்ன சாக்லேட்டை வைக்கிறோம்ல, இப்போ இந்த கப்ஸை அப்படி இப்படி ரேண்டமாக மூவ் பண்ணி இந்த வீடியோவில் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறப்ப நீங்கள் ஃபோக்கஸ்டாக அந்த சாக்லேட் எந்த கப்பில் இருக்குன்னு கவனித்து ஷஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமான்னு பாருங்கள். அந்த கரெக்டான ஆன்சரை சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் பிரெயினோட பீக் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த கேமை முடிச்சிட்டோம். இந்த நேரத்தில் நீங்கள் லெஃப்ட் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு ரெட் கப்பில் தான் அந்த சாக்லேட் இருக்குன்னு கரெக்டாக கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கும். இப்படி கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களோட பிரெயினோட பீக் பர்ஃபார்மன்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு அர்த்தம். சரி, இங்கே நீங்கள் நல்லா தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனால் இந்த கேமை நீங்கள் ப்ளே பண்ணிட்டு இருக்கப்ப நடுவில் ஏதாவது ஒரு டக்கு வர மாதிரி நோட்டீஸ் பண்ணீங்களா? என்னது டக்கான்லாம் ஷாக் ஆகாதீங்க. இந்த வீடியோ இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடியே தான் இந்த இடத்துல இந்த எல்லோ கலர் டக்கை அந்த வீடியோக்குள்ளே ரேண்டமாக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் சூப்பர் ஃபன்னாகவும் சேலஞ்சிங்காகவும் ஒரு டாஸ்க்கை பண்ணிட்டு இருந்ததுனால இதை கவனிக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதே மாதிரி இந்த வீடியோவில் நீங்கள் யூஸ்வலாக பார்த்த கைங்களை தவிர வாட்சோட ஒரு எக்ஸ்ட்ரா கையும் அடிக்கடி வந்துட்டு போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் ப்ளூ கலராக இருந்த கப்ஸ் வந்து கடைசியில் சேஞ்ச் ஆகி க்ரீன் கலராக மாறி இருக்கு. இதெல்லாம் நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்கன்னா அது ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் கவனிக்கலன்னா கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ இதே எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம மனுஷங்க ஏன் மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடாதுன்னு கிளியராக நமக்கு புரிய வைக்குது. நம்மளோட பிரெயினை பீக் பர்ஃபார்மன்ஸில் கொண்டு வர்றதுக்கு ஃபன் அண்ட் ஃபியர் கரெக்டான அமௌண்ட்ல இருந்ததுன்னா நமக்கு ஃபோக்கஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும்னு புரிஞ்சிருச்சு. ஒரு ஜீனியஸ் மாதிரி நம்மளும் பீக் பர்ஃபார்மன்ஸை அச்சீவ் பண்ண முடியும்னு புரிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் யூஸ்வலாக பண்ணுற வேலையில் எப்படி இந்த ஃபன் எலிமெண்ட்டையும் கரெக்டான லெவலில் ஃபியர் இல்லை ஸ்ட்ரெஸ் லெவலில் இன்க்ளூட் பண்ண முடியும்னு பாருங்கள். ஏதாவது ஒன்று புதுசாக ட்ரை பண்ண போகிறீங்கன்னா அது எப்படி ஒரு கேம் மாதிரி மாற்றுறதுன்னு யோசிக்க ஆரம்பிங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு டெட்லைனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அந்த கேமை டெட்லைனுக்குள்ளே முடிக்கிற மாதிரி ட்ரை பண்ண ஆரம்பித்து நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஏன்னா ஃபன் அண்ட் ஃபியர் இருக்கும்போது உங்களோட பிரெயின் வந்து ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணிடும். இதெல்லாம் வந்து த லீடிங் பிரெயின் இந்த புக்கில் இருந்து தான் படித்து சொல்லியிருக்கேன். இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து வாங்கி படிச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஃபோக்கஸ் அண்ட் பிரெயின் ரிலேட்டடா ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோஸை இங்க கிளிக் பண்ணி பாருங்க. எங்களை நீங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.